Hello aspirants, welcome to our channel Way to Get Hope. நம்ம இன்னைக்கு February 29 கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन 200 யூனிட் வரை இலவச மின்சாரம் அறிவித்துள்ள மாநிலம் எது? ஆப்ஷன் பார்க்கலாம். ஹிமாச்சல பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா. இதற்கான ஆன்சர் தெலுங்கானா. தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் இந்த இலவச மின்சாரம் 200 யூனிட் வரை இலவச மின்சார திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்பிஜி சிலிண்டருக்கான விலை வந்து 500 ரூபாய் அப்படின்ட்டு நிர்ணயித்திருக்காங்க. பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் மற்றும் ஆரோக்கிய ஸ்ரீ வரம்பை வந்து 5 லட்சத்திலிருந்து 10 லட்சத்திற்கு உயர்த்திருக்காங்க. ஆரோக்கிய ஸ்ரீ அப்படின்றது ஒரு சுகாதார காப்பீட்டு திட்டம். அந்த திட்டம் வந்து இனிஷியலாக 5 லட்சத்துல இருந்திருக்கு. இப்போ வந்து அதை 10 லட்சமாக உயர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 லட்சம் கடன் தள்ளுபடி திட்டத்தை செயல்படுத்துவதற்கு வங்கியுடன் அரசு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜமாத்-இ-இஸ்லாமி அமைப்பை தடை செய்துள்ள மாநிலம் எது? ஆப்ஷன் பார்க்கலாம். ஜம்மு அண்ட் காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம். இதற்கான ஆன்சர் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜமாத்-இ-இஸ்லாமியை தடை செஞ்சிருக்காங்க. சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் அன்லாஃபுல் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1967 பிரிவு 3 கீழ் மேலும் 5 வருஷத்துக்கு வந்து இந்த ஜமாத்-இ-இஸ்லாமியை வந்து ஜம்மு காஷ்மீரில் ஒரு சட்டவிரோத சங்கமாக இந்திய அரசானது அறிவித்துள்ளது. 2019 சட்டவிரோத சங்கமாக இது அறிவிக்கப்பட்டது. இந்த அமைப்பானது தேசத்தின் பாதுகாப்பு, ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மைக்கு எதிராக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பேசிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரிப்பப்ளிக் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் பார்க்கலாம். சஞ்சீவ் ஜோஷி, மனோரமா மிஸ்ரா, அருண்குமார் தட்டா, PS ஸ்ரீதரன் பிள்ளை. இதற்கான ஆன்சர் PS ஸ்ரீதரன் பிள்ளை. கோவாவோட கவர்னர் தான் இந்த PS ஸ்ரீதரன் பிள்ளை அவர்கள். இவரோட புக்கு தான் பேசிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரிப்பப்ளிக். இதை யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா ஆர்ச் பிஷப் ஆஃப் சங்கடச்சேரி, கேரளா, மார் ஜோசப் பெருந்தோட்டம். இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் காப்பி யார் ரிசீவ் பண்ணுறாங்கன்னா ஸ்ரீதோக்கர். இட் வாஸ் பிரசன்டட் பை மார் ஜோசப் பெருந்தோட்டம். கோவாவோட முதல் பெண்மணியான ரீதா ஸ்ரீதரன் பிள்ளை இந்த அக்கேஷனில் கலந்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட், லோக்பால் அமைப்பின் புதிய சேர்பர்சன் யார்? ஆப்ஷன் பார்க்கலாம். சேரியாக் ஜோசப், நந்தகுமார் சிங், ஜஸ்டிஸ் அஜித் சிங், ஜஸ்டிஸ் AM கான்வில்கர். இதற்கான ஆன்சர் ஜஸ்டிஸ் கான்வில்கர். புதிய சேர்பர்சனாக இவரை நியமிக்கப்பட்டிருக்கார். நீதிபதி கான்வில்கர் ஜூலை 2022 உச்ச நீதிமன்றத்திலிருந்து ஓய்வு பெற்றிருக்காரு. அதனால இவங்களை லோக்சபாவோட புதிய சேர்பர்சனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் லிங்கப்ப நாராயணசுவாமி, சஞ்சய் யாதவ் மற்றும் ரித்துராஜ் அவஸ்தி ஆகியோரையும் லோக்பாலின் நீதித்துறை உறுப்பினர்களாக குடியரசுத் தலைவர் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். சுஷில் சந்திரா, பங்கஜ் குமார் மற்றும் அஜய் ட்ரிக்கி ஆகியோரை ஊழல் எதிர்ப்பு விசாரணை அதிகாரியின் நீதித்துறை அல்லாத உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டனர். லோக்பால்ன்றது ஒரு ஆன்டி கரப்ஷன் பாடி. அதை எப்போ கொண்டு வந்தோம்னா 2019. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்துகளுடன் தொடர்புடைய மரணங்கள் குறித்து 23 பேருக்கு எந்த நாட்டு நீதிமன்றம் தண்டனை விதித்துள்ளது? ஆப்ஷன் பார்க்கலாம். இந்தியா, சீனா, உஸ்பெகிஸ்தான், கனடா. இதற்கான ஆன்சர் உஸ்பெகிஸ்தான். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்துகளுடன் தொடர்புடைய மரணங்கள் குறித்து இந்தியர்கள் உட்பட 23 பேருக்கு உஸ்பெகிஸ்தான் நாடானது தண்டனை விதித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் இந்தியாவின் மரியன் பயோடெக் தயாரித்த மருந்துகளை விற்பனை செய்த குராமாக்ஸ் மெடிக்கல் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநரான சிங் ராகவேந்திர பிரதாருக்கு மிக நீண்ட காலமான 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூட்டு இராணுவ பயிற்சி தர்ம கார்டியன் 2024 எந்த நாட்டிற்கு இடையே தொடங்கியது? ஆப்ஷன் பார்க்கலாம். இந்தியா, பங்களாதேஷ், இந்தியா, ஜப்பான், இந்தியா, நேபாளம். இவை எதுவும் இல்லை. இதற்கான ஆன்சர் இந்தியா மற்றும் ஜப்பான். தர்ம கார்டியன் 2024 இது வந்து ஒரு ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ். எப்போ நடக்க போகுதுன்னா இதோட 5வது பதிப்பு தான் நடந்துட்டுருக்கு. 2024 February 25 மார்ச் 9 வரைக்கும் நடக்க போகுது. எங்கன்னா ராஜஸ்தானில் உள்ள மகாஜன் ஃபீல்டு ஃபயரிங் ரேஞ்சில் தான் இது நடத்தப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஷாபூர் கண்டி அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பார்க்கலாம். ராவி, ஜீலம், பியாஷ், செனாப். இதற்கான ஆன்சர் ராவி. ராவி ரிவரில் தான் இந்த
ஷஹாபூர் கண்டி அப்படின்ற ஒரு டேம் கட்டப்பட்டிருக்கும். இது வந்து பஞ்சாப் மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இடையே ராவி ஆற்றின் மீது கட்டப்பட்டுள்ளது. ஒரு பல்நோக்கு நதி பள்ளத்தாக்கு திட்டமாகும். இந்த திட்டத்தின் கட்டுமான பணிகள் 90% நிறைவடைந்து உள்ளது. இதன் மூலம் ராவி ஆற்றின் பெரும்பகுதி நீரை இந்தியா பயன்படுத்தி கொள்ள முடியும் மற்றும் பாகிஸ்தானுக்கு தண்ணீர் செல்வது தடுக்கப்படும். இதன் மூலம் பல மாநிலங்கள் பாசனம் மற்றும் நீர் மின்சாரத்தால் பயனடையும். Next question. Who was recently elected as Miss World Sportsman? ஆப்ஷன் பார்க்கலாம். லியோனல், லுசியாஜா பெனிக், லராமே மெடிசன். இதற்கான ஆன்சர் லுசியாஜே பெனிக். ஸ்போர்ட்ஸ் சேலஞ்ச் வந்து வாஸ் ஆர்கனைஸ் சாட்டர்டே நடந்தது. அதில் மிஸ் வேர்ல்டு காம்படிஷன் டெல்லியில் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் மிஸ் வேர்ல்ட் ஸ்போர்ட்ஸ்மேன் யாருன்னா லுசியாஜா பெஜிக். நெக்ஸ்ட், செக்ரேனி திருவிழா எந்த பழங்குடியினரால் கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் கோண்ட், டோங்கா, சஹாரியா, ஹார்ன்பில். இதற்கான ஆன்சர் ஹார்ன்பில் ட்ரைபல் தான். இந்த செக்ரேனி அப்படின்ற திருவிழாவை கொண்டாடிட்டு வராங்க. நாகாலாந்தில் சிறிய ஆண்பில் பழங்குடியினர் திருவிழாவின் ஒரு பகுதியாக இது 10 நாள் வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு திருவிழா. இது என்னைக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா February 24 அன்னைக்கு நடக்க போகுது. இந்த செக்ரேனி ஃபெஸ்டிவலுக்கு இன்னொரு பேர் வந்து ஃபவுசுன்னி ஃபெஸ்டிவல். இது வந்து இந்த ஃபெஸ்டிவல் எதை நோக்கம்னா போருக்கு செல்வதற்கு முன்பாக சுத்திகரிப்பு மற்றும் புனிதப்படுத்துதலை குறிக்கிறது இந்த ஃபெஸ்டிவல். செக்ரேனி உற்சவ் திருவிழாவின் மிக முக்கியமான பகுதி தெக்ரா. இந்த திருவிழாவின் போது கிராமத்து இளைஞர்கள் பாட்டு பாடுவது ஒரு பாரம்பரியமாக இருக்கக்கூடியது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.